உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா முறை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா முறை வேண்டும். ஈழம் காணும் நிலை வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும். வணக்கம். 4ஆம் திகதி வைகாசி மாதம் 2024ஆம் ஆண்டு. இன்று புலம்பெயர் தேசத்தில் பிறந்து வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கியதுடன் அவர்களின் கல்வித்தரம் உயர்ந்திட உதவி வழங்கியவர் செல்வி ரவீனா ரவிக்குமார். வாழுமிடம் சுவிஸ். இவரால் இப்பணிகளுக்காக 100 சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. இவரை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது. இடம் காணும் நிலை வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா முறை வேண்டும். மக்கள் அனைவருமே எதிலும் வெற்றியை அடைந்திடவே, எங்கள் மக்கள் அனைவருமே எதிலும் வெற்றியை அடைந்திடவே, மக்கள் வாழ உதவும் நிர்வாகம், மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் மகத்தான பணியை வழங்கிடுமே, மகத்தான பணியை வழங்கிடுமே. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா முறை வேண்டும். ஈழம் காணும் நிலை வேண்டும், இறைவா அதை